ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவுல வந்து 10 பக்கமா ஆன்மீக குறிப்புகள் புனிதமானது பார்க்க போறேங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் இருப்பீங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உடனுக்குடன் பதிவெல்லாம் கிடைக்குங்க. பாருங்கள், பதிவுக்குள்ள போலாங்க. என்னன்னா, தெரிஞ்சது தெரியாதது, அறிந்தது அறியாதது எல்லாம் வந்து ஒருத்தருடைய வாய்மொழி கேட்கும் பொழுது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து வெள்ளிக்கிழமை வந்து வீட்டுக்கு உப்பு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய உப்பு வந்து வெள்ளிக்கிழமை நாள் வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு மகாலட்சுமி வந்து வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஐதீகங்க. சரிங்களா? நீங்க வந்து உப்பு வாங்கணும்னு பிளான் பண்ணும்போது வெள்ளிக்கிழமையா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்களேன். அடிக்கடி வாங்க போறதில்ல, நீங்க வெள்ளிக்கிழமையா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க எந்த காரியம் ஆரம்பிக்கும் போதும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் விநாயகரை கும்பிட்டுருவோம். அடுத்து குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அங்கு வழிபட்டுட்டு காரியத்தை தொடங்கி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க. சரிங்களா? குலதெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை கொடுக்குங்க. அதே போலுங்க, தொடர்ந்து 13 சோமவாரங்கள், அதாவது திங்கட்கிழமைங்க, சிவபெருமானை தரிசித்து நெய் தீபம் ஏற்றிட்டே வாங்க. நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படிங்கறது ஐதீங்க. அப்ப என்ன பண்ணணும், நீங்க நினைத்த காரியம் ஏதாவது வந்து வேண்டிக்கிட்டு சிவபெருமான்கிட்ட கோரிக்கைக்கணும் என்ன பண்ணுங்க, 13 வாரம் சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை போய் நெய் தீபம் வந்து சிவபெருமானுக்கு சன்னிதானத்துல ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. சில பேர் கிண்டல் செய்வாங்க, உங்களுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றிட்டா இதாயிடுமா அப்படின்னா. அப்படிலாம் இல்லை, நம்பிக்கை தான், இறை வழிபாடுதான் எப்பொழுதும் மனதில் அமைதியும் உங்களுக்கு செயல்படுத்தும் திறனையும் அடுத்து உங்களுக்கு வழிகாட்டுதலாகவும் அமையுங்க. நீங்க முயற்சி செய்து பயனடையணுங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, கடன்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து கடன் நீங்கி தொழில்ல வந்து அபிவிருத்தி ஆகணும் தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். அதுக்கு வந்து ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன கூறுதுன்னா, சுவாதி நட்சத்திரம் தோறும் வந்து நரசிம்மரை வந்து தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்களேன், உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை எல்லாம் தீரும்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றனங்க. அதனால நீங்க வந்து இதையும் முயற்சி செய்து பாருங்க, யாருக்கு தேவையோ அவங்க. சரிங்களா? பௌர்ணமி தினத்துல திருவண்ணாமலை கிரிவலம் வருவது வந்து சிவபெருமான் உரையும் கைலாத்தியே வலம் வருவதற்கு சமங்க. எல்லாராலையும் கைலாயம் போக முடியாதவங்க சிவபெருமானை வந்து பௌர்ணமி தினத்துல வந்து திருவண்ணாமலையில கிரிவலம் வந்து வணங்கி அந்த பயனை பெற்றுக்கலாங்க. இது வந்து ஈஸியான மெத்தட் மாதிரி இருக்கு இல்லைங்களா? விநாயகர் வந்து சுத்தி வந்து பழம் வாங்கின மாதிரி தான். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, வந்து விஷ்ணு பகவான வந்து சயன குளத்துல இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க ஆலயத்துல வந்து போயிட்டு நீங்க வந்து எங்க இருந்தாலும் சரிங்க, அதை வந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க யாராவது நோய் வாய்ப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நிவாரணம் கண்டிப்பா கிடைக்குங்க. இதையும் வந்து முயற்சி செய்து பயன் பெறலாமே. சில பேர் வீட்டுல பாருங்க கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை இருக்கு இல்லைங்களா, அந்த நாள்ல போய் ஆஞ்சநேயருக்கு வந்து வேண்டிட்டு வெண்ணையும் வெற்றிலை மாலையும் சாத்தி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சாதகமா தீர்ப்பு கிடைக்குங்க. அதுல இருந்து தப்பி நல்ல தீர்ப்பா கிடைக்கும். இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வெண்ணெய் கொடுத்துட்டு வெத்தலையில மாலையை போட்டு சாத்தி வழிபட்டுட்டு வரணுங்க. சாமிக்கு வெண்ணெய் கொடுத்துருங்க, கொஞ்சமா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டு போயிட்டு. சரிங்களா? அடுத்து நோய் தீரத்து கும்புறது ஒரே பகவான் வந்து தன்வந்திரி பகவான் தாங்க. இந்த தன்வந்திரி பகவான் வழிபாடு வந்து நோயை வந்து விரைவில் குணமாக்கும். அதனால எங்க இருக்கு, ஸ்ரீரங்கம் தன்வந்திரி பகவான் வந்து சிறப்புங்க. இதுவே தமிழகத்தின் ஸ்ரீ தன்வந்திரி பகவானுக்கு வந்து உடைய சந்நிதியும் ஆகுங்க. வியாழக்கிழமையில இவரை வழிபடுவது மிக மிக சிறப்புங்க. நீங்க வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு பயன் பெறலாங்க. இல்லையா, வீட்லயே தன்வந்திரி மந்திரம் இருக்குங்க, அதை வந்து சொல்லிட்டே வாங்க. நோய் வாய்ப்பட்டவங்களுக்கு காதுல கேட்கும் போதும் அவங்களுக்கு நலன் பயக்கும், உங்களுக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்குங்க. முழுமையாக பார்த்த சகோதர சகோதரிகளுக்கு நன்றிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.